ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இலங்கையில வந்து எல்லாரும் ஒவ்வொரு விதமா பருப்பு கறி செய்வாங்க. அதே ஒரு வீட்ல கூட வித்தியாசப்படும். வீட்ல அம்மா ஒரு மாரி பருப்பு கறி வச்சாங்கன்னா, மகள் வந்து வேறு மாரி வைப்பாங்க. அந்த மாரி எங்க வீட்ல வந்து எங்க அம்மா வைக்கிற கொஞ்சம் முறை வந்து கொஞ்சம் வேறுபடும். நான் வைக்கிற முறை கொஞ்சம் வேறுபடும். சரியா? இப்ப நமக்கு ஃபோன் இருக்கனால நம்ம அங்க இங்க பார்த்து அப்படியும் ரெசிபி கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவோம் இல்லையா? அந்த மாரி. அதுக்காக வந்து நான் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அ மண் சட்டியில தான் பெரும்பாலும் நாங்க இந்த மாரி பருப்பு கறி அந்த மாரி விஷயங்கள் செய்வோம். அ அதுக்காக மண் சட்டி அடுப்புல வச்சு எண்ணெய ஊத்திக்கொள்றோம். அடுத்து வந்து கடுகு, வெந்தயம் அத வந்து இந்த முதல்ல வந்து எண்ணெயில போட்டுக்கொள்றோம். அத போட்டதுக்கு அப்புறம் அது பொரிஞ்சு வர நேரத்துல வந்து நம்ம கருவேப்பிலை, வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்ச அவ்வளோ ஐட்டங்களையும் இந்த இடத்துல அடுப்புல போட்டு சட்டியில போட்டு அடுத்து இப்போ நம்ம இத கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் போட்டு அ கிண்டி எடுக்கிறது தான் வேலை. அதுக்காக வந்து இது எல்லாத்தையும் முதல்ல வதக்கி எடுத்துக்கொள்ளணும். வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பருப்பை வந்து இதோட சேர்க்கணும். கொஞ்சம் வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அது பருப்பையும் வந்து கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கி லேசாக கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கிட்டு தான் நம்ம வந்து தண்ணியெல்லாம் சேர்க்கணும். இது என்னோட மெத்தட். அதுக்கடுத்து உப்புத்தூள் போட்டணும். உப்புத்தூள், கொச்சிக்காத்தூள், கொச்சிக்காத்தூள்னா மிளகாத்தூள், நெக்ஸ்ட் வந்து பலசலத்தூள்னு சொல்லுவோம். அடுத்து மஞ்சள் தூள் தேவையான அளவு. நான் இப்போ எடுத்த பருப்பு அளவுக்கு நான் போடுறேன். எனக்கு சரியாகவும் போட தெரியாது, கொஞ்சம் கூட குறைய இருக்கும், அப்புறம் பார்த்து போட்டுப்பேன். அடுத்து வந்து இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு ஊற்றி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் பருப்பு ரெடி ஆகிரும். உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு புருக்கான்னு பார்த்துட்டு எடுக்க தான் இருக்குது. இது வந்து நான் செய்கிற பருப்பு கறி.